அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஓஷோவின் குரலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த குறிப்பிட்ட வகையான சூழ்நிலைகள் தான் முக்தி நிலையை அடைய உதவும்னு எதுவுமே கிடையாது. நம்முடைய தேடுதல், நம்முடைய ஆழ்ந்த ஏக்கம், அதுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற நம்மளோட நிலை, இது எல்லாமே ஒருங்கிணைந்து நம்மை சுற்றி உருவாக்குற ஒரு சக்தி நிலை தான் அது. அதை நீங்கள் உருவாக்க முடியாது. ஒவ்வொரு சாதகனும் ஆரம்ப நிலையிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். இதில் மற்றவங்கள பார்த்து நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது. அப்படி தான் எல்லா மதங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனை, ஒரு குறிப்பிட்ட விதமாக உட்கார்றது, ஒரு குறிப்பிட்ட செயல், ஒரு குறிப்பிட்ட விதமாக சுவாசிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே உருவாக்குது. ஒரு கதையை இப்போது ஓஷோ உங்களுக்கு சொல்ல போகிறாரு. நல்லா கவனிங்க. இது புரியலனா திரும்பவும் ஒரு முறை போட்டு கேளுங்க. ஒரு தீவில் இருக்கிற 3 பேர் ரொம்பவே சிறந்த புனிதர்கள்னு மக்கள்கிட்ட பிரபலம் அடைஞ்சிட்டு வந்தாங்க. அதை தெரிஞ்ச அந்த ஊருடைய போதகர்னு சொல்லிக்கக்கூடியவர் ஆத்திரம் அடைஞ்சாரு. இது நம்ம மதத்துக்கு எதிரானது, இது ரொம்பவே முட்டாள்தனமானது. புனிதர்ன்றது ஒரு பட்டம், அதை நாம தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த போதகர் நினைச்சாரு. தங்கிட்ட அங்கீகாரம் பெறாமலேயே இந்த 3 பேரும் புனிதர்கள்னு பெயர் பெறத அந்த போதகரால் பொறுத்துக்க முடியல. ரொம்பவே கோபம் அடைஞ்சாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க கிட்ட ஆசி பெறதுக்காக அவங்களோட காலை தொட்டு வணங்கிட்டு போறது அவருக்கு ரொம்பவே ஆத்திரமாச்சு. ஒரு நாள் அவங்க என்ன வகையான புனிதர்கள்னு பார்க்கறதுக்காக நேரில் போய் பார்க்க முடிவு செஞ்சாரு. அவர் மோட்டார் படகுல போய் அந்த தீவை அடைஞ்சாரு. அது ஒரு ரொம்ப சின்ன தீவு. இந்த 3 பேரும் மட்டும்தான் அங்கே வசிச்சுட்டு வந்தாங்க. அது ஒரு காலை நேரம். இந்த 3 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்திருந்தாங்க. அவங்க படிப்பறிவற்ற, நாகரீகமற்ற சாதாரண மனிதர்கள் மாதிரி தோன்றினாங்க. அந்த போதகர் வர வழியில ஆயிரக்கணக்கான மக்களை தன்பால் இருந்த அந்த 3 பேரையும் எப்படி சந்திக்கிறதுன்ற பதட்டத்தோட தான் வந்தாரு. இப்போ இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சாரு. இவங்க முட்டாள்கள். அவங்க கிட்ட போன உடனே அவர்கள் இவர் காலை தொட்டு வணங்கினாங்க. அவரு அதுலயே திருப்தி அடைஞ்சிட்டாரு. நீங்க புனிதர்கள்னு நினைக்கிறீங்களான்னு அவங்ககிட்டயே கேட்டாரு. அவங்க சொன்னாங்க, நாங்க படிக்காத பாமர மக்கள், எங்களால் எப்படி அவ்வளோ உயர்ந்த விஷயங்களை நினைச்சு பார்க்க முடியும்? நாங்கெல்லாம் அப்படி இல்லை. ஆனா நாங்க எவ்வளவோ இவங்களை தடுக்க முயற்சி செஞ்சோம். உங்ககிட்ட தான் அவங்க போகணும்னு சொன்னோம். ஆனா அவங்க கேட்கறதே இல்லை, எங்களை நோக்கி வராங்கன்னாங்க. உடனே போதகர் ஆணித்தரமான குரல்ல உங்களோட பிரார்த்தனை என்னன்னு கேட்டாரு. 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களே மறுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் நீ சொல்லுன்னாங்க, இன்னொருத்தர் நீ சொல்லுன்னாங்க. போதகர் சொன்னார், யார் வேணாலும் சொல்லலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சொல்லுங்கன்னாரு. அவங்க உண்மையிலேயே அது ஒரு பிரார்த்தனையே இல்லைங்க, நாங்களாக அதை உருவாக்கிக்கிட்டோம், எங்களுக்கு அதை சொல்ல வெக்கமாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக அதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா எங்களோட பிரார்த்தனை ரொம்ப எளியதுங்க, சிறப்பானது இல்லை. நீங்களும் மூவர், நாங்களும் மூவர், எங்களிடம் கருணை காட்டுங்கள்ன்றது தான் எங்களோட பிரார்த்தனைன்னு சொன்னாங்க. உடனே அந்த போதகர் கோபத்தில் கூட சிரிச்சிட்டாரு. இதுதான் உங்கள் பிரார்த்தனையா? ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அந்த பாமர மக்கள் 3 பேரும், நாங்கள் கற்றுக்க தயாராக இருக்கோம், சரியான பிரார்த்தனையை வழிபடுற முறையை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் பெருசாக இருந்தால் நாங்கள் அதை மறந்துடுவோம், இல்லைனா தவறு பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் எங்களுக்கு சின்னதாக ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படின்ன உடனே அந்த பழமையான அந்த போதகர் சம்பிரதாயமான பிரார்த்தனையை முழுக்க படித்தார். அது ரொம்ப பெருசு. இந்த பாமர மக்கள் 3 பேரும், இது ரொம்ப நீளமானதாக இருக்குது, தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லுங்கன்னாங்க. 3 தடவை சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க, மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்கன்னு சொல்ல அவர் நினைச்சாரு இவங்க எல்லாரும் முட்டாள்கள்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இவங்களால பிரார்த்தனையை கூட சரியா சொல்ல முடியல. இதை சொல்லி மக்களை எளிதாக ஏற்றுக்க செஞ்சு அவங்கள திசை திருப்பி விட முடியும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சாரு. அவங்க போதகரோட காலை தொட்டு வணங்கி நன்றி சொன்னாங்க. அவர் இனிமேல் வர வேண்டிய தேவையே இல்லை, நீங்கள் சொல்லி அனுப்புனா போதும், நாங்களே வந்து உங்களை சந்திக்கிறதா அவங்க சொன்னாங்க. அவரும் சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் விடை பெற்றாரு. அவர் ஏரிக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கும்போது 3 பேரும் தண்ணிக்கு மேலே ஓடி வந்தபடி, நில்லுங்க, நாங்கள் பிரார்த்தனையை மறந்துட்டோம், மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அந்த போதகர் அவங்க தண்ணி மேலே ஓடி வந்ததையும் அவங்க பேசும்போது தண்ணிக்கு மேலே நின்றுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தாரு. அவருக்கு கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் கண்டிப்பாக இருந்திருக்கிறோம். அவர் உடனே, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களோட பிரார்த்தனை தான் சரியானது, நீங்கள் உங்களோட பிரார்த்தனையே தொடர்ந்து செய்யுங்க, உங்கள் பிரார்த்தனை போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு, நீங்கள் தான் புனிதர்கள், நிச்சயமாகவே இந்த பிரார்த்தனையை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். ஏன்னா இங்கே ஒரு விஷயம், அதாவது
நான்ற ஒரு விஷயமே இல்லை. யார் உண்மையிலேயே புனிதர்கள் இல்லையோ அவங்களுக்கு தான் அங்கீகாரம் தேவைப்படும். உங்களோட இருப்பே அதை உறுதி செய்யுது. உங்களோட வாழ்க்கையில் நான் குறுக்கிட்டதற்காக என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இது லியோ டால்ஸ்டாயோட கதை. இது சாத்தியம்தான். இதய சுத்தியோட மனத்தெளிவோட அமைதியா செய்யும் போது நீங்களும் மூவர், நாங்களும் மூவர், எங்ககிட்ட கருணை காட்டுங்கன்ற சொல்றது கூட பிரார்த்தனையா மாறும். அந்த ரொம்ப சிறந்த எதிர்பாராதது நிகழும். ஆனா நீங்க அதை காப்பி அடிக்க முடியாது. அதை போலவே செஞ்சு பார்க்க முடியாது. அதுதான் இங்க பிரச்சனையே.